மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கடினமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் மகரம் ராசிக்காரங்களே, வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத வழியில் நம்மை சோதித்துக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சோதனை ஏன் ஏற்படுகிறது? ஒரு நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தவறு செய்துவிட்டு போனால் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்கள் அனைவரும் அதே தவறை செய்துவிட்டு போனால் நம்மளால இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. யாரை உங்களுடைய குடும்பத்துக்குள் கொண்டு வந்தாலும், நண்பர்களாகவே ஏற்றுக்கொண்டாலும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு மனதிற்குள் அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத வழியில் தான் நம்மை சோதித்து, நாம் நல்லது செய்தாலும் நல்லதே நடக்கும் என்று நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலங்களும் உண்டு. ஆனால் இப்பொழுது நம்ம நினைத்து பார்த்தால் நல்லது செய்து கொண்டு இருப்பவனுக்கு கூட கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட தீமைகளை செய்து தீமைகளை மட்டுமே நினைக்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்குள்ளேயே தோன்றும். ஆனால் நாம நல்லது செய்யறோம், நமக்கு எதுவுமே கிடைக்க மாடிக்கை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றியது. ஆனாலும் சில அனுபவங்கள், சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு வழியவே தேடி கொடுத்தாலும் அதே நேரத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தையும் நிச்சயமாக கற்றுக் கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பியிருக்கலாம். ஒருவருக்காக உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கூட அர்ப்பணித்த ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனாலும் அதே மனிதர்களிடமிருந்து எதிர்பாராத ஒரு மாற்றத்தை சந்தித்த ஒரு நாட்களும் காலங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த தருணத்தில் நான் ஏன் இப்படி நடந்தேன் என்ற வருத்தங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் உங்களை வதைத்து கொண்டும் கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டும் நிச்சயமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரங்களை, சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் வாழ்க்கையில அனுபவத்தின் மூலம் வளர்ச்சி பெறுபவர்கள் என்று ஜோதிடத்தில் உங்களைத்தான் கூறுகிறார்கள். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக மட்டும் கிடையாது, உங்களை இன்னும் ஒரு வலிமையான மனிதராகவும், இன்னும் எப்படிப்பட்ட சோகங்கள், எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும் உங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் நிரூபிப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய கடின உழைப்பு, நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்காமலேயே போய்விட்டது. மகரம் ராசிக்காரங்களை, உங்களுடைய ராசிநாதனை உழைப்பின் காரகனான சனி பகவான் என்பதால் உங்களைப் போல அயராது உழைக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு யாருக்காக உழைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்து உழைக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நீங்கள் உழைத்து கொடுத்து கொண்டே இருந்தால் அதில் எந்த விதமான மதிப்பும் இருக்காது. உங்களை யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். ஆபீஸாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாகவே இருந்தாலும் சரி, உங்களுடைய இரத்தத்தையும் வியர்வைகளையும் சிந்தி பகல் இரவு பார்க்காமல் கடமையை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அந்த நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட ராகுவின் தாக்கத்தாலேயோ அல்லது சனியின் பார்வையாலேயோ உங்களுடைய அந்த கடின உழைப்புக்கும் உரிய அங்கீகாரங்கள் என்பது கிடைக்காமல் போனது தான் ஆகப்பெரிய ஒரு தாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய திட்டங்களை, உழைப்பை யாரோ ஒரு நயவஞ்சகன் தன்னுடைய கணக்கில் எழுதி கொண்டு மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்கின ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே இருக்கும். இவன் உழைக்க பிறந்தவன் என்று உங்களை ஒரு இயந்திரம் போல பயன்படுத்திய சமுதாயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கான ஊதிய உயர்வையோ பதவி உயர்வையோ தரும் பொழுது கை கழுவி வேடிக்கை பார்த்த ஒரு உலகம் இன்னும் இருக்கும். உழைப்பிற்கு ஏமாற்றங்களை பரிசாக கிடைத்த போது நாம் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு இதயங்கள் விம்மி அழுத ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சிக்கலால தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது. உறவினர்கள் உங்களுக்குள்ள நடந்து கொண்ட விதங்கள் என்பது பிடிக்காமல் போனதால் சொத்து உங்களுடைய கையை விட்டு போய்விட்டது. பூமிக்காரகன் செவ்வாயும் 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலேயோ பெரும் ஒரு சொத்து சிக்கல்களும்
உறவுகளுக்குள் பிரிவுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. சொத்தும் பணமும் இன்று வரும் நாளை போகும். உடன் பிறந்த பாசம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்ததாலேயே நீங்கள் சொத்தை விட உடன் பிறந்தவர்களை முக்கியமாக நினைத்தீர்கள். ஆனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் அதே மாதிரி நினைப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாகவே கிடையாது. அவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களோடு பிறந்தவர்களை சொத்துக்காக உங்களை எதிரியை போல பார்த்தபோது மனிதர்களின் சுயரூபம் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிகளை தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்காமல் ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அதற்காக உங்களை நீதிமன்ற படிக்கட்டுகள் வரை ஏற வைத்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கார்கள். பஞ்சாயத்து என்ற பெயரில் அவமானப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சனி பகவானின் அருளால் நிலையான ஒரு முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் நினைத்தால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கத் தொடங்கும். இதுவரை தொட்டதெல்லாம் துயரமாகத்தான் போயிருக்கும். எப்போது தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படி ஏங்கிய மகரம் ராசி நேயர்களை இனிமேல் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானின் முழுமையான பேரருள் உங்களுக்குள்ள கிடைத்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. சனியை போல கொடுப்பாரும் கிடையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப அவரை போல கொடுப்பவரும் கிடையாது எடுப்பவரும் கிடையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் உங்களுக்கு விதியின் சக்கரத்தை சாதகமாகவே சுழற்றி ஒரு நிலையான அசைக்க முடியாத மாபெரும் முன்னேற்றத்தை இப்பொழுது வாரி கொடுக்க போகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சரிவுகளும் தடைகளும் பனி போல இப்பொழுது விலகத் தொடங்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்கள் என்பது இருக்கவே இருக்காது. மாறாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அவசரமான வளர்ச்சியாக மட்டும் இல்லாமல் ஆலமரம் போல விழுதுகள் ஊன்றி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய கௌரவத்தையும் பொருளாதார பின்னணிகளையும் சனி பகவான் உங்களுக்கு நிலைநிறுத்த கூடிய ஒரு பொற்காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் 11 நாட்களில் உங்களுடைய பொறுமைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகளானது உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதைகள் சாதாரணமான ஒரு பாதைகளாக இருக்காது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பல விஷயங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமலும் நீண்ட காலங்கள் காத்திருந்து பொறுமையுடன் போராடி வந்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவதை பார்த்தும் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாகி கொண்டு இருக்கிறது என்ற கேள்விகள் கூட உங்களுடைய மனதில் இன்னும் பல முறைகள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே மகரம் ராசி என்பர்களே சோதனை உங்களுக்கு அதிகமாக இருந்த இடத்தில்தான் வெற்றியின் மதிப்பும் அதிகமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதுவரை காட்டிய பொறுமைக்கும் செய்த உழைப்புக்கும் ஒரு புதிய பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்திகள் உங்களை தேடி வரும். நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பாகவே இப்பொழுது திரும்பி கிடைக்கும். மகரம் ராசி சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்று ஜோதிடத்தில் கூறப்படுது. சனி பகவான் தாமதத்தை தேடி கொடுத்தாலும் உழைப்பின் உண்மையான மதிப்பை உணர்த்தி நிலையான ஒரு வெற்றியை தருபவர் என்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் வீணாகவில்லை. அந்த அனுபவங்கள் உங்களை இன்னும் வலிமையானவராகவே மாற்றி போட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உங்களை சோதிக்கக்கூடிய காலங்கள் முடிந்து உங்களுடைய முயற்சிகளை உலகம் கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது தொடங்கப் போகிறது. பொறுமையை மட்டும் நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஏனென்றால் தாமதமாக வரக்கூடிய வெற்றி நீண்ட காலம் நிலைத்து
நிலைத்து நிற்கும் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மகரம் ராசியில் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நீண்ட நாட்களாகவே சந்திக்க நினைத்தவர்களின் சந்திப்புகள் மனதிற்கு ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் இழுபறிகள் என்பது குறைந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உருவாக்கலாம். நெருக்கமானவர்களுடன் பேசும் பொழுது கருத்துக்களில் கவனமாக நீங்கள் இருந்து வந்தால் இது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் விழிப்புணர்வு என்பது இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.